ஹலோ வெல்கம் டு கலெக்ட் அண்ட் கிரியேட். உங்கள் எல்லார் வீட்லேயும் டிவி ரிமோட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிவி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவீங்க. இதுவும் ஒரு டிவி ரிமோட் தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பட்டன் இருக்குது. இதில் இருக்க எல்லா பட்டனும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டிவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா அது கிடையாது. ஒரு 10-15 பட்டன் தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இதில் இருக்க யூஸ் பண்ணாத பட்டனை வச்சு நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க லைட்டையோ இல்லை ஃபேனையோ நீங்கள் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எப்படி இருக்கும். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு டிவி ரிமோட் எடுத்துக்கிறேன். அது ஐஆர் ரிமோட்டாக இருக்கணும். எந்த டிவி ரிமோட்டாக வேணால் இருக்கலாம். அடுத்ததாக அட்ரினோ நானோ மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஐஆர் ரிசீவர் சென்சார் ஒன்று எடுத்துக்கிறேன். இது யூஸ் பண்ணி தான் நம்ம ரிமோட்லேருந்து வர்ற டிஜிட்டல் டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அந்த சென்சாரில் ஃபஸ்ட்டு பின் இருக்குல்ல, அது டேட்டா பின். ரெண்டாவது இருக்கிற பின் கிரவுண்டு. மூணாவது இருக்கிற பின் ப்ளஸ் விசிசி. இப்போ நான் அதை அட்ரினோவோட கனெக்ட் பண்ணணும். இப்போ அட்ரினோவில் ப்ளஸ் 5 வோல்ட் அது இருக்குல்ல, அதில் நம்ம ப்ளஸ் விசிசி பின்னை கனெக்ட் பண்ணிடணும். அடுத்ததாக கிரவுண்டை கொண்டாந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடணும். மூணாவது டேட்டா பின்னை D11 கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக அட்ரினோ ப்ரோக்ராம் பண்ணணும். நீங்கள் உங்கள் ரிமோட்லேருந்து ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு பட்டனுக்கான இண்டிவிஜுவல் டிஜிட்டல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை உங்களால் நேக்கட் ஐனால் பார்க்க முடியாது. அதை நீங்கள் உங்கள் கேமரா முன்னாடி வச்சுட்டு ரிமோட்டில் இருக்க பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கேமராவில் பார்க்கலாம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத. அட்ரினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஐஆர் லைப்ரரி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் மட்டும் எழுதுகிறேன். ஐஆர் ரிமோட் பை சைரிஃப்னு இருக்குல்ல, அந்த லைப்ரரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் மட்டும் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அந்த ரிலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதலாம். ரிலேயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கோட் லைனை ஃபுல்லாக நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் கோட் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிமோட்லேருந்து ஒவ்வொரு பட்டனும் ப்ரெஸ் பண்ணும்போதும் அதுக்கான டிஜிட்டல் டேட்டா சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த ப்ளூ கலர் பட்டனுக்கான டிஜிட்டல் டேட்டா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான டிஜிட்டல் டேட்டா 1034. இப்போ அதே வேற ஒரு ரிமோட் பாருங்கள், அதுக்கான டிஜிட்டல் டேட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக அந்த டிஜிட்டல் டேட்டா ஃபுல்லாக ஹெக்ஸாடெசிமலில் தான் இருக்கும். அடுத்ததாக அந்த ரிலே கண்ட்ரோலுக்கான கோட் லைனை ஃபுல்லாக அன்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சீன்ற வேரியபிளில் அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இருக்குல்ல, அதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதை 0xன்னு போட்டு தான் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ போடணும். அடுத்ததாக இப்போ நான் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு D3ல் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருப்பேன். அது ஆன் ஆகணும். அதே நான் வேறு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அந்த எல்இடி ஆஃப் ஆகணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் நான் எழுதியிருக்கேன். அது அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில், அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் அதான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தாலே தெரியும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எழுதிட்டு நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதான். இப்போ ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அட்ரினோவில் டிஜிட்டல் பின் 3ல் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள், அந்த ப்ளூ கலர் பட்டன் அமுக்கும் போது எனக்கு அந்த எல்இடி ஆன் ஆகுது. அதே நான் வேறு பட்டன் அமுக்குனா எனக்கு எல்இடி ஆஃப் ஆகுது. அடுத்து ரொம்ப சிம்பிள், அந்த எல்இடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ரிலே இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். அந்த ரிலே சேனல்ஸோட கிரவுண்ட் இருக்குல்ல, அதை காமன் கிரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக அந்த டிஜிட்டல் பின் 3 இருக்குல்ல, அந்த டிஜிட்டல் பின் 3லேருந்து வர அவுட்புட்டை ரிலே சேனலோட ஒரே ஒரு இன்புட்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பவர் சப்ளை எல்லாம் கொடுத்துருங்க. இது 12 வோல்ட் ரிலே. ஸோ நான் அதுக்கு ஒரு 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை தனியாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் ஏசி பல்ப் ஒன்று கனெக்ட் பண்ணிடுறேன் ரிலே சேனல் 1ல். ஓகே, அடுத்ததாக டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்போ பவர் சப்ளை நான் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் என் ரிமோட் எடுத்து ப்ளூ கலர் பட்டன் அமுக்கிறேன். எனக்கு பல்ப் ஆன் ஆகுது. அதே நான் வேறு பட்டன் அமுக்கும் போது எனக்கு பல்ப் ஆஃப் ஆகுது. சர்க்யூட் டயக்ராம் ப்ரோக்ராம் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.